எக்ஸாம்பிள் 2.8ல் இப்போது இது ஒரு இன்விடேஷன் கார்டு. அந்த மாதிரி பார்க்காதீங்க. இது ஒரு ரெக்டாங்கிளாக கன்சிடர் பண்ணிங்க. ரெக்டாங்கிளாக கன்சிடர் பண்ணிட்டு இந்த பாட்டு மட்டும் கேட்குறாங்க. சரிங்களா? இந்த பாட்டு மட்டும், இந்த பாட்டு வேணான்றாங்க. அப்படி கன்சிடர் பண்ணிங்க. இது ஒரு ரெக்டாங்கிள். இந்த ரெக்டாங்கிள் இந்த பகுதி மட்டும் வேணான்னு சொல்கிறாங்க. அப்போ நான் இந்த பகுதி மட்டும் கட் பண்ணி வெளியே எடுக்கணும் இல்லையா? அப்போது இதோட ஏரியா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். என்னென்னு பாருங்கள். இது 16, இது 16, இது 16, இந்த சைடு 16, இந்த சைடு 16. இது பாருங்கள் 3 8 இருக்குது. அப்போ 24. இந்த பக்கம் 16. இந்த பாக்ஸோட லென்த் என்னது 8 சென்டிமீட்டர். அப்போ இதுவும் 24. அப்போது லென்த் எப்படி இருக்குதுன்னா இந்த இதில் 2 ஷேப் இருக்குது. ஒன்று ட்ரையாங்கிள், இன்னொன்று ரெக்டாங்கிள். அப்போது ஏரியான்னு கண்டுபிடிச்சோன்னா ரெக்டாங்கிளோட ஃபார்முலா என்னது? லென்த் இன்ட்டு பிரெத்து மைனஸ் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள். ட்ரையாங்கிள் ஃபார்முலா என்னது? ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் லென்த் இன்ட்டு பிரெத்து. இப்போ இது எப்படி எழுதலாம்னா ஏரியா ஈக்குவல் டு ரெக்டாங்கிள் மைனஸ் ட்ரையாங்கிள் இல்லையா? ரெக்டாங்கிள்லேருந்து ட்ரையாங்கிளை கட் பண்ணி வெளியே எடுக்கிறேன். வெளியே எடுத்தனா இந்த லட்சணம் ஏரியா கிடச்சிடும். இப்போ எல் என்னது? எல் நீங்கள் எப்படி 16 × 24. எல் என்னது? 16. பிங்கிறது என்னது? 24. இது ரெக்டாங்கிளுக்கு. சரிங்களா? ரெக்டாங்கிள். ட்ரையாங்கிள் பாருங்கள். ட்ரையாங்கிளுக்கு 16 11. அப்போது லென்த் ஈக்குவல் டு 16, பிரெத் ஈக்குவல் டு 11. இப்போ பாருங்கள். லென்த் என்னது? 16 × 24 மைனஸ் 1/2 இன்ட்டு 11 இன்ட்டு 16. 2 கேன்சல் பண்ணால் 8. அப்போது 16 × 24 என்னது? 384 மைனஸ் 11 இன்ட்டு 88 88. ரெண்டையும் கழிச்சுன்னா 296 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அப்போ இந்த பகுதி மட்டும் எவ்வளோ வருது? 296 சென்டிமீட்டர் ஸ்கொயர். தேங்க்யூ.